வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி நிஃப்டியோட க்ளோசிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிஃப்டியோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 22,462 அப்படிங்கிறது நிஃப்டியோட க்ளோசிங் ப்ரைஸ். சரி, ஓகே. நிஃப்டியோட க்ளோசிங் ப்ரைஸ் 462 அப்படின்னா அப்போ 450 தான் நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 22,450. அப்போ 22,450 கால் புட்டு, புட்டோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 92 ரூபாய், காலோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 26 ரூபாய் இருக்குது. அப்போ நம்ம வந்து இந்த கால் வந்து ப்ளஸ் பண்ணுறோம். காலை ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு ஒன்று கிடைக்கிது. அது வந்து 22,576 ரூபா. இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், 22,576. மேலே மார்க்கெட் வந்து இந்த க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா ப்ரீமியம் கால்குலேஷன் படி பார்க்கும்போது நமக்கு வந்து 22,576 ரூபா நமக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது வந்து ஷார்ட் ரேஞ்ச். அடுத்து ஒயிட் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா, ஒயிட் ரேஞ்சுனா 2 ப்ரீமியம் நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம். 2 ப்ரீமியம் அப்படி ஆட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கிடைச்சது வந்து 22,668 ரூபா நமக்கு வந்து ரெண்டாவது வந்து R2 கிடச்சிருக்கு. ஓகே, கீழே சப்போர்ட் நமக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த சப்போர்ட்டில் வந்து நமக்கு வந்து 92 ரூபா புட் ஆப்ஷனோட க்ளோசிங் ப்ரைஸ். அப்போ அதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடச்சது வந்து 22,350 ரூபா அப்படிங்கிறது நமக்கு வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 450 ரூபாலேருந்து நம்ம 92 ரூபாய் கழிக்கும்போது அது 350 ரூபாய்க்கு கீழே வரும். நம்ம 350 ரூபாங்கிறது லவுண்டாக எடுத்துருக்குறோம். அப்போ 350 ரூபா அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து படி பார்க்கும்போது நம்ம 350 ரூபா அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அடுத்து ரெண்டாவது இது வந்து ஃபஸ்ட்டு S1, அடுத்து S2 அப்படிங்கிறது வந்து 22,232 ரூபா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ரெண்டாவது S2. ஸோ இந்த S2, R1, R2லாம் நம்ம பார்த்துட்டோம். இது எந்த இடத்துல நமக்கு இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி மார்க்கெட் ப்ரொஃபைல் படி பார்ப்போம். மார்க்கெட் ப்ரொஃபைல் படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து R2 அப்படிங்கிறதுல வந்து நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு சிங்கிள் பிரிண்ட். ஓகேவா, இன்றைக்குள்ள சிங்கிள் பிரிண்ட்டு நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து R2ல் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ R2 அதில் இருக்குது. R1ல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, R1ல் வந்து ப்ரீவியஸ் டேனுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த இடம் ரெட் கலர் இந்த க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா தெரியும், பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. இந்த இடம் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், தெரியுதா? இது ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஒன்று இருக்குது. அது வெர்ஜினாகவே இருக்குது. இன்னும் வந்து நமக்கு வந்து அந்த இடம் வந்து நமக்கு வந்து இதாகலை. ஓகே, அதே மாதிரி மேலே மார்க்கெட் அப் ட்ரெண்டில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போனால் R1, R2 வந்து நமக்கு எல்லாமே ஆல் டைம் கை. நிஃப்டியுடைய ஆல் டைம் கை தான் வந்து இந்த R1. R2ங்கிறது வந்து நிஃப்டியினுடைய R1ல் அந்த ஆல் டைம் ஹைக்கு மேலே தான் நமக்கு வந்து அது கிடச்சிருக்கு, 22,668 ரூபா அப்படிங்கிறது. ஓகே, மார்க்கெட் வந்து இப்போ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது லைவாக பார்த்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம வந்து கொடுக்குற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்குது, அக்யூரஸியாக இருக்குது. இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.